கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் புதுக்கோட்டை தொகுதி சந்திக்கும் மிக முக்கியமான குடிநீர் தட்டுப்பாட்டு பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கடந்த 2021 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்றார். ஆனால் இன்று வரை இந்த தொகுதியில் முறையற்ற குடிநீர் விநியோகம், அசுத்தமான ஆழ்துளை கிணற்று நீர் மற்றும் உடைந்த குழாய்கள் என மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீர் லாரிகளுக்காக நீண்ட வரிசையில் குடங்களுடன் காத்திருக்கும் அவலநிலை இன்றும் தொடர்கிறது. இந்திய அளவில் பிரதமர் மோடியின் ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் கோடிக்கணக்கான கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டையில் மட்டும் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படாதது மிகப்பெரிய பின்னடைவாகும். மத்திய அரசிடம் நிதி இருந்தும் அதற்கான திட்டங்கள் இருந்தும் ஒரு சரியான மக்கள் பிரதிநிதி இல்லாத காரணத்தால் புதுக்கோட்டை மக்கள் இந்த நன்மையை பெற முடியாமல் போனார்கள். கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராமச்சந்திரன் இந்த பிரச்சனையை தீர்ப்பதையே தனது முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறார். பாஜக மாவட்ட தலைவராக அவருக்கு இருக்கும் அனுபவமும் மத்திய அரசுடன் அவருக்கு இருக்கும் நேரடி தொடர்பும் ஜல்ஜீவன் திட்டத்தை புதுக்கோட்டையின் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்ல நிச்சயம் உதவும். புதுக்கோட்டைக்கு இப்போது தேவை வெறும் வாக்குறுதிகள் அல்ல, மக்களின் தாகத்தை தீர்க்கும் உண்மையான செயல்திறன் மிக்க ஒரு தலைவர் மட்டுமே அந்த மாற்றத்தை பாஜகவினால் மட்டுமே தர முடியும். குடிநீர் என்பது அடிப்படை மனித உரிமையாக இருந்தும் அதை பெறுவதற்கே மக்கள் தினமும் போராட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அதிக சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பள்ளிக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் கூட தண்ணீர் எடுக்க வரிசையில் நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இது ஒரு சாதாரண நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் மிக முக்கியமான பிரச்சனை என்பதை அதிகாரிகள் உணர வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மக்களிடம் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திட்டமிட்டு செயல்படும் தலைமையே தற்போது தேவைப்படுகிறது. வரவிருக்கும் காலத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் தீர்வுகளை முன்னிறுத்தும் தலைவரையே தேர்வு செய்வார்கள் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ளது.